வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஆரம்பம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு புரியாத மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெளிவா புரியும். ரொம்ப டிஃப்ரெண்டா இந்த கதையை எடுத்திருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாரதான்னு ஒருத்தங்களை காட்டாங்க. இவங்க படகுல டிராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வராங்க. அந்த இடத்துல ஜெனரேட்டர் மாதிரியான செட்டப்லாம் இருக்கு. அங்க இருக்க நபர்கிட்ட காசை தராங்க. சீக்கிரமா ஆன் பண்ற வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சாரதா இங்க இருந்து கிளம்பி போய் வேற ஒருத்தரை மீட் பண்றாங்க. வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. இப்ப ஜெயில ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு மைக்கேல் அப்படின்றது. நைட்டு நேரம் போலீஸ் எல்லாருமே கைதிங்க எல்லாரும் ரூம்ல இருக்காங்களான்றத செக் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி போலீஸும் எல்லா கைதிங்களும் ரூம்குள்ள தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிடுறாங்க. இப்ப கரண்ட்ல ஏதோ ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் நமக்கு காட்டுறாங்க. மைக்கேல் அவரோட ரூம்ல காணாம போயிடுறாரு. இதை பாக்குற நபரும் ஷாக் ஆயிடுறாரு. அவரோட சீனியர் கிட்ட வந்து இந்த தகவலை சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி மைக்கேல் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடியும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப வேற ஒரு பகுதியில ரெண்டு பேர் மீட் பண்ணி அங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜெயில கணேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. என்ன எல்லாருமே பரபரப்பா இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மைக்கேல் திடீர்னு செல்லுல இருந்து காணாம போயிட்டான், எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற கணேஷும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவர் ஷாக் ஆகிறதுக்கு காரணம் கடைசியில தான் நமக்கு சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எட்டு பேரு சைத்தன்யா அப்படின்றது அவரோட அசிஸ்டன்ட் மாதவன்றவரை இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள உட்கார வச்சு பேசுறாரு. இப்போ வரைக்கும் அவன் தப்பிச்சு போனதை பத்தி யார்கிட்டயும் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்குள்ள நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. இவங்களுக்காக தனியா ஒரு ரூமை இவர் ஒதுக்கி தந்துடுறாரு. செல்லுல லாக் ஆனவங்க அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போக முடியாதுல்ல, எப்படி தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி கணேஷும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க டைம் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த செல்லை நாங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து செல்லை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எங்கேயாவது ஓட்ட போட்டு தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் சேதம் பண்ண மாதிரியே தெரியல. அப்புறம் எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. மைக்கேலுக்கு இங்க ஃப்ரெண்டுன்னு யாராவது இருந்திருப்பாங்கல்ல, அது யாருன்ற மாதிரி சைத்தன்யா கேட்கிறாரு. கணேஷ்னு ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆட்கள் சொல்றாங்க. அதனால கணேஷை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சைத்தன்யா சொல்றாரு. இப்ப கணேஷை கூட்டு போறதுக்காக ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கணேஷை கூட்டு வந்துடுறாங்க. கணேஷும் தரையில் தான் உட்கார்றாரு. எதுக்கு தரையில உட்கார்ற, மேலேயே உட்காரு அப்படின்ற மாதிரி சைத்தன்யா சொல்றாரு. சிகரெட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னு தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சிகரெட்டை வாங்கிக்கிறாரு. தப்பிச்ச மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, டைரியை விட்டு தான் போயிருப்பாரு. அந்த டைரியில இருக்க விஷயத்தையும் படிக்கலாம், அதே சமயம் இவங்கிட்டையும் விசாரிக்கலான்றதுக்காக தான் இவரை வர வச்சிருக்காங்க. இப்ப கணேஷ் கிட்ட ஃப்ரீயா பேசுறாங்க. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவன் எப்படி தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இவரும் அவரை பத்தி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மைக்கேல் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப வண்டி பஞ்சர் ஆயிடும். மைக்கேல் இருக்கார்ல, நான் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி வண்டியை ரெடி பண்றாரு. அந்த அளவுக்கு மைக்கேல் சாஃப்டான டைப் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க வந்த மைக்கேல் எப்ப பாரு டைரி தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. இங்க ரவுடிங்க மாதிரி ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவரை சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மைக்கேலுமே கோவப்பட்டுறாரு. ஒரு வாளியை வச்சு கிண்டல் பண்ண நபரை பட்டுன்னு அடிக்கிறாரு. அந்த நபரை கோவப்பட்டு பதிலுக்கு இவர் கூட சண்டை போடுறதுக்காக வராரு. இப்ப பெரிய சண்டையா மாறிட்டு இருக்கு. நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து இவங்க சண்டை போடுறத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டைரி மிஸ் ஆயிடும். அப்படி மிஸ் ஆன டைரி கணேஷ் கிட்ட தான் கிடைச்சிருக்கும். கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைரியை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் ஹீரோ உட்காந்து இருக்கும் போது ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீயும் நானும் பக்கத்து ஊர் தான்ப்பா, என்கிட்ட ஃப்ரெண்டா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே மைக்கேல் எதுவுமே பேசாம இருக்காரு. இது உன்னோட டைரி தானே பாரு அப்படின்ற மாதிரி டைரியை காட்டுறாரு. டைரியை பார்த்தோன்னா மைக்கேல் சந்தோஷப்படுறாரு. இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. நீ சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் மாறி இருப்பாங்க. இப்ப ராவ்னு ஒரு ப்ரொஃபஸரை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஆண்டனாவை யாரோ அட்ஜஸ்ட் பண்றாங்க போல. டிவி இறஞ்சுகிட்டே இருக்கு. யார் இதை பண்றான்னு இவர் பாக்கிறதுக்காக வராரு. ஒரு சின்ன பையன் தான் ஆண்டனாவை கழட்டி கொண்டு போறான். எங்கடா கழட்டி கொண்டு போறேன்னு கேக்குறாரு. என் வீட்டுல பாக்குறதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, இதெல்லாம் உனக்கு ரெடி பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. இந்த சின்ன பையன் தான் மைக்கேலா இருப்பான். இதனாலேயே இவருக்கு மைக்கேல பிடிச்சிருது. மைக்கேலுக்கு ஓரளவுக்கு சயின்ஸை பத்தி தெரியுதுல்ல, நிறைய சயின்ஸை பத்தி எல்லாம் இவரும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. போக போக மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, இவரை ஒரு மென்டார் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி மைக்கேலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேரு லீலாம்மா அப்படின்றது. இதெல்லாம் கணேஷ் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மாதவன் நிறுத்த சொல்லிட்டாரு. மைக்கேலுக்கு எப்படி ஒரு இந்து அம்மா இருப்பாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் இந்த கணேஷ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா மைக்கேலோட உண்மையான அம்மா பேரு மேரி அப்படின்றது. மேரி சாவர தருவாயில இவங்க கிட்ட தந்திருப்பாங்க. அதனால தான் லீலா வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
லீலாவை பொறுத்த வரைக்கும் ஞாபக மறதி வந்துருது. அதே மாதிரி அடிக்கடி கால் வலிலாம் வந்துருது. இவர் தான் காலுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறாரு. பையன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் எப்ப பாரு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. ப்ரொஃபசரும் அவரோட வீட்டு வேலைக்காரியும் சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வேலை பார்க்கறத பார்த்தோன்னா வேகமா வெளியே கிளம்புறாரு. ப்ரொஃபசரும் பேசுறதுக்காக வர்றாரு. என்ன 2 பேருக்கும் லவ் போது போல அப்படின்ற மாதிரிலாம் மைக்கேல் ப்ரொஃபசரை கிண்டல் பண்றாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு சாரதான்னு ஒருத்தங்க வராங்க. யாருமா நீ அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசரும் தெரியாம கேக்குறாரு. சாரதாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. இவர் பெரிய ப்ரொஃபசர் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ப்ராஜெக்ட் விஷயமா உங்க கூட இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து யாரோ கல்லை தூக்கி உள்ள எறிறாங்க. அந்த கல்லு சாரதா மேல பட்டிருக்கும். சாரதா நல்ல வேலையா தப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஏதுன்னு பாக்கணுன்றதுக்காக வெளியே வந்துடுறாங்க. யாரா கல்ல எரிஞ்சது, வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா யாருமே அந்த இடத்துல இருந்து வர மாட்டாங்க. இப்ப சாரதாவை இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா, அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு தோட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் நாய்க்கு பயந்த மாதிரி செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல இவரை புடிச்சு கடிக்கலாம் ஆரம்பிக்குது. பெத்தண்ணா அப்படின்றவரோட நாயா தான் இருக்கும். பெத்தண்ணா இருக்காரு பாத்தீங்களா, நாய்கிட்ட இருந்து அந்த நபரை காப்பாத்திடுறாரு. நீ ஏன்டா நாய் போற இடத்துக்கு வந்த, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அவர் அனுப்பி விடுறாரு. வேணும்ட்டே தான் பெத்தண்ணா கடிக்க விட்டுருப்பாரு. இப்ப பெத்தண்ணாவோட ரைட் ஹேண்ட் இந்த இடத்துக்கு வரான். நம்ம பண்ற விஷயத்த பத்திலாம் அந்த மைக்கேலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த பெத்தண்ணா ஷாக் ஆகுறாரு. அந்த மைக்கேல் இதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை பத்தி பேசிக்கிறாங்க நமக்கு தெளிவா தெரியல. இப்ப மைக்கேல் காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சாரதாவும் இந்த இடத்துக்கு வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு காஃபியை தந்துடுறாரு. நான் ப்ரொஃபசரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்பி ப்ரொஃபசரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ப்ரொஃபசர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க போல. இந்த வேலையை பத்திலாம் இந்த ரூம்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ரூம்க்கு சாரதா வந்துடுறாங்க. நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ரொஃபசர் சட்டுன்னு இவங்களை வெளியே கூட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் உன்னை ஜாயின் பண்ணிக்க முடியாதுமா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்ததுல எனக்கு கிரெடிட்ஸ் தரணுமேன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா, எனக்கு கிரெடிட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. கிரெடிட்ஸை பத்தியே நான் பேசலாமா, இல்ல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு, உன் உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு, அதனால கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி உங்களோட கையை பிடிச்சி வெளியே கூட்டு வந்து விட பாக்குறாரு. அப்படி என்ன ஆபத்து வந்துரும், உங்க பையன் இறந்து போன மாதிரி நான் இறந்து போயிடுவேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ரொஃபசர் ஷாக் ஆன மாதிரி நிக்கிறாரு. ப்ரொஃபசருக்கு ஒரு பையன் இருந்ததே இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசரோட பொண்ணா இருப்பாங்க. ப்ரொஃபசர் சின்ன வயசுலயே பையனை வச்சு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் போது பையன் இறந்து போயிடுவான். இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணை நான் கூட்டு போறேன்ற மாதிரி கூட்டு போயிருப்பாங்க. இப்ப அம்மா இறந்து போனதுனால தான் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பொண்ணுன்றது இவருக்கு தெரிய வருது. பொண்ணு சோகமா படிச்சுட்டு இருக்கும் போது அப்பாவும் பேசுறதுக்காக வர்றாரு. நான் பண்ண எதையும் நான் நியாயப்படுத்த விரும்பல, ஆனா இது தெரியாம நடந்த விஷயம், அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, அவரோட அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா சேர்ந்து போட்டோ எடுக்க போலாமான்னு கேக்குறாங்க. போட்டோ எடுக்கவா, எதுக்குன்னு கேக்குறாரு. நீ தானே கூட்டு போறதா சொன்ன அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மாக்கு நிறைய ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால அம்மா தேவையில்லாம சொல்றாங்கன்னு நினைக்கிறாரு. நான் அப்படிலாம் சொல்லமா, நீங்க முதல்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை தூங்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அம்மாக்கு ஞாபக மறதி அதிகமாகுது இல்ல, அதை பத்தி எல்லாம் ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது இவங்க பேசுறது மூலியமா நமக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த மாதவ் இருக்காருல்ல, இவங்கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்கணும், நேரடியா அந்த ப்ரொஃபசரை பார்த்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கணேஷ் ஷாக் ஆயிடுறாரு. சார் இன்னும் நீங்க கேஸ் ஃபைலையே படிக்கலையா, ப்ரொஃபசரை கொண்டுட்டு தான் மைக்கேல் இந்த ஜெயிலுக்கே வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ப்ரொஃபசர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. மேற்கொண்டு இந்த டைரி மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டைரியை கண்டினியூ பண்றாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கன்றது ப்ரொஃபசருக்கு மைக்கேலுக்கு தெரியும், ஆனா சாரதாக்கு தெரியாதுல்ல. சாரதாக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் நினைக்கிறாரு. பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, டேஜாவு ஃபீலிங் உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே நடந்த விஷயம் நடந்த மாதிரியே நமக்கு தோணும்னு சொல்லிட்டாரு. ஆமா சார், நிறைய வாட்டி எனக்கு தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அதை வச்சுதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்டே இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே நிறைய மொமெண்ட் நடந்திருக்கும். சில மொமெண்ட் மட்டும் திரும்பி நடக்கும் போது ஏற்கனவே இது நடந்ததே அப்படின்ற மாதிரி தோணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மொமெண்ட்டுக்குள்ள பூந்து நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க புரியாத மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவங்களும் சயின்ஸ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, சில ஃபார்முலாவெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணா பாசிபிள், அதுக்கேத்த வேலையை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சரக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அவரை சரக்கு அடிக்கும் போது தனியா வெட்டணும், நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவங்களை பார்த்து சொல்லிட்டாரு. ஹீரோவோட அம்மா கிட்டே இவங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. என் வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களை இன்வைட் பண்ணி கூட்டு வந்துடுறாரு. 2 பேருமே வெளியே காலெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அட்டை பிடிச்சி இவங்க கால்லயே கடிச்சிருது. இதை கவனிச்சிட்டு இருக்க இவர் இருக்காருல, இருங்க நான் பொறுமையா எடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி கால்ல இருந்து இவங்களுக்கு எடுத்து விடுறாரு.
இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. இப்ப அம்மா கிட்ட இவங்களை கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறது. அவரோட பொண்ணா, அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியமா கேக்குறாங்க. இப்ப 3 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேருமே கதவை தட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டா தான் அந்த ப்ரொஃபஸரும் கதவை திறக்கிறாரு. கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. என்ன இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா அவர் கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சு வச்சிருக்காரு. என்ன கிளாஸ் எல்லாம் உடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. அதே சமயம் அவர் போதையில இருக்காருல, படுக்க வைக்கிறதுக்காக இவர் கூட்டு போறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு புதுசு தானே, உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு இடமா கூட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த மிஷினை டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது ஹீரோக்கு என்ன வேணாலும் ஆகலாம்ல, அதுக்கு முன்னாடி இப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக தான் இப்படி கூட்டு வந்திருப்பாரு. இப்ப இவங்களும் சுத்தி பார்த்துலாம் முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு தான் இவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மிஷின்குள்ள போறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டாரு. இந்த சயின்டிஸ்ட் இருக்காருல்ல, வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாரு. நீ பண்ற விஷயத்த நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மிஷின்குள்ள ஹீரோவும் போய் படுத்துடுறாரு. இவங்க சில விஷயங்கள்லாம் செட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இங்க இருக்க மிஷின்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ்க்கு வந்துடுறாரு. எங்க இருக்கோனே தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. சைத்தன்யா இந்த விஷயத்தெல்லாம் நேத்து தான் படிச்சிருப்பாரு. இப்ப போலீஸ் ஆட்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சைத்தன்யா சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அந்த ரூமை ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அசிஸ்டன்ட் சாவியை மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் கரெக்டான சாவியை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாரு. ஆனா அதுக்குள்ள இங்க இருக்க கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பூட்டை ஓபன் பண்ணிடுறாரு. இவரை திருடன்ல, அதனால தான் பட்டுன்னு ஓபன் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேருமே கணேஷ் கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. சரி விட்ட இடத்துல இருந்து கதையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துல எதுவுமே இல்லாம பிளேனா இருக்கு. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற மாதிரி புரியாத மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. தலைலாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ சொதப்பி இருக்கு அப்படின்றது இவருக்கு புரியுது. இவர் இந்த இடத்துல இருந்து சட்டுன்னு முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டியே ஓகே ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நீ எந்த இடத்துக்கு போன, அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த சயின்டிஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி ப்ராப்ளத்துல ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாரு. இப்பதான் பெத்தண்ணாவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பெத்தண்ணா கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாரு. அந்த காசை எப்பதான்டா தருவே அப்படின்ற மாதிரி பெத்தண்ணா இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ரொஃபசர் இருக்காருல்ல, நான் அதுக்கு பொறுப்பு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்றதுனால போறேன்ற மாதிரி பெத்தண்ணா கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இந்த ஹோட்டல்ல காஃபி சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா சூப்பரா இருக்குன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் பில்ல பே பண்றேன் அப்படின்ற மாதிரி வேகமா பே பண்றதுக்காக வராரு. இவர்கிட்ட பில்லுக்கான காசு இருக்கு. ஆனா அங்க இருக்கவர் இருக்கார்ல, ஏற்கனவே நீ இவ்வளவு கடன் வச்சிருக்கப்பா, அதையும் சேர்த்து தான்ற மாதிரி கேக்குறாரு. எது நான் கடன் வச்சனா அப்படின்ற மாதிரி இவர் புரியாத மாதிரி கேக்குறாரு. ஹீரோயின் காசெல்லாம் தந்துடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நான் கடன்லாம் வைக்கல, அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அம்மாவை எழுப்பலாம் நினைக்கிறாரு. பார்த்தா அம்மா அசைவே இல்லாம இருக்காங்க. அப்பதான் அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி அம்மாவை இவர் எரிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே சோகமா இவருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு பெத்தனா வந்துடுறாரு. வந்த பெத்தனா இருக்கார்ல, நீ காசை தர மாதிரியே தெரியல, உன் வீட்டை எழுதி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையில இதெல்லாம் பேசாத, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு. என்னோட அம்மா உடம்பு முடியாம இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் பொறுத்து போனேன், இதுக்கப்புறம் என்னால பொறுத்து போக முடியாது அப்படின்ற மாதிரி பெத்தனாவும் கோவமா பேசிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட மைக்கேல் இருக்காருல, பக்கத்துல வந்து இவரை போட்டு அடிக்கிறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி சேத்துல உருண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் பிரிக்கிறாங்க. ப்ரொஃபசர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் என் வீட்லயே நீ வந்து தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அம்மா ஞாபகமா சில பொருள் எடுத்துக்கிறாரு. ப்ரொஃபசர் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க சொந்த அம்மா கிடையாது, எடுத்து வளர்த்தவங்க தான். ஆனா நல்லபடியா வளர்த்திருப்பாங்க. அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. ஏன்னா இந்த ப்ரொஃபசர் கூடயே தானே அதிக நேரம் இருக்காரு, அதனால தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அதை பத்தி எல்லாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு நபர் ஓடி வராரு. பெத்தண்ணாவோட இடத்த மைக்கேல் கொளுத்திட்டான், பெத்தண்ணா செம்ம கோவமா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் இங்க இருக்க மைக்கேலும் கேக்குறாரு. எது நான் கொளுத்தினா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பெத்தண்ணா வேணும்ட்டே என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி பண்றான், நான்லாம் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட ஒரு மோதிரத்தை தராரு. இப்ப போய் படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் அந்த இடத்துல போய் படுத்துடுறாரு. இவங்களும் ஹீரோவை அனுப்புறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பெத்தனா இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ப்ரொஃபசர் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. என்னப்பா நிறுத்தலாமா அப்படின்ற மாதிரி சாரதா கேக்குறாங்க. அவனுங்க கிடக்குறாங்க, நீ பாட்டுக்கு கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் கண்டினியூ பண்ணி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் தான் அந்த டைரியில இருக்கு, அதோட நின்றுச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாதவ் சொல்லிட்டாரு. இப்ப சைத்தன்யா அந்த டைரியை வாங்கி பாக்குறாரு.
அடுத்த 2 பக்கம் பேப்பர் ஒரு மாதிரி இருக்கிறதுனால எழுதாம இருந்திருக்காரு. மேற்கொண்டு கதை கண்டினியூ ஆகுது. இவரும் படிக்கிறாரு. ஹீரோ வாழ்க்கையில நிறைய நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் பிளாஷஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க வந்திருக்காருன்னா அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வெளியே தான் வந்திருக்காரு. பொண்ணு வாட்டி வந்தாங்கல்ல, அந்த சீன் தான் இப்ப வருது. என்னடா இது வருது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்க இருந்து ஒரு கல் எடுத்து தூக்கி உள்ள எறிறாரு. அந்த கல்லு பட்டோன்னு உள்ள இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஆக மொத்தத்துல கல்லு எரிஞ்சதே ஹீரோன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஓஹோ, நம்ம தான் கல்ல எரிஞ்சிருக்குமா அப்படின்றது இப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே ஹீரோ டைம் டிராவல் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி மேற்கொண்டு படிப்போம் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு ஹீரோ எழுதி இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவாலியுமே இந்த விஷயத்த சுத்தமா நம்ப முடியல. அப்ப சயின்டிஸ்ட் பண்ணது உண்மையாயிடுச்சு போல, அவர் சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட அம்மா ஞாபகம் வருது. இந்த டைம் அம்மா உயிரோட இருந்தாங்கல்ல, அம்மாவை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேக வேகமா ஓடியே வீட்டுக்கு வந்துடுறாரு. அம்மா கூட இன்டராக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, தள்ளியே தான் இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் அம்மாவை பார்த்த மாதிரி கொஞ்சம் தள்ளி உக்காந்துடுறாரு. பரவாயில்லப்பா, திரும்பி அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா அம்மா இவரை கவனிச்சிடுறாங்க. என்னடா மலையில நனைஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே அம்மாக்கு சாப்பாடு வச்சு மட்டும் தான் தருவாரு. இப்ப நானே ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி அம்மாக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. நம்ம மதியானம் வெளியே போலாமா, போட்டோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த பெத்தண்ணா என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. மறைவான பகுதியில சாராயம் காய்ச்சுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. எதர்ச்சியா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. யாரோ கவனிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது, பெத்தனாவும் போய் பாருன்ற மாதிரி ஒரு ஆளை அனுப்பி விடுறாரு. பார்க்க வந்த ஆள் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ தான் இதை கவனிச்சிருக்கான்றது தெரிஞ்சிருது. ஹீரோவும் பெருசா கண்டுக்காத மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பான். ஸ்டார்டிங் புரியாத மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு கிளியர் பண்றாங்க. நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணா வேற மாதிரியான பிரச்சனை வரும்ல, அதனால ஹீரோவும் இன்டராக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பைக்ல வராரு. என்ன மச்சான், ஹோட்டலுக்கு போறியா, வா நான் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் வேணான்னு அவாய்ட் பண்றாரு. அட வாடான்ற மாதிரி இவரும் ஹோட்டலுக்கு கூட்டு வந்து விட்டுறாரு. ஹீரோக்கு செம்மையா பசிக்குது, இங்கேயே சாப்பிட்டுலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுறாரு. பில்ல பே பண்ணலான்னு வரும்போது தான் இவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அண்ணன் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா, அடுத்த வாட்டி வரும்போது தான்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஒருவேளை ஹீரோ கூட வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வாட்டி நான் ஒருவேளை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்தி நீங்க காசை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா, ஞாபகப்படுத்தி காசு வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கேரக்டரை நான் மைக்கேல்னு சொல்றேன், அவரை நான் ஹீரோன்னு சொல்றேன். மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கிறத கேக்குறாரு. அதாவது பொண்ணுக்கு அந்த ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த சீன் தான் இப்ப போயிட்டு இருக்கு. சரக்கடிக்க ஆரம்பிச்சோன்னா ஹீரோவும் ஹீரோனும் கிளம்பி போயிடுவாங்க. இப்ப மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா கதவை திறந்து உள்ள நுழையிறாரு. நீ இப்பதானே கிளம்பி போன, வேற ட்ரெஸ் போட்டிருந்தியே அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. அப்ப மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அவர் போட்டிருக்க மோதிரத்தை கழட்டி இவர்கிட்ட தராரு. இவர் மோதிரம் தந்து அனுப்பணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. ஆனா நம்ம பண்றதுக்கு முன்னாடியே எப்படி இது நடந்தது, அப்ப இவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் போல அப்படின்றத இந்த சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்ப சயின்டிஸ்டும் வேக வேகமா எதையோ தேடுறாரு. என்ன தேடுறாரு அப்படின்ற மாதிரி மைக்கிளும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. இவர் பையன் போட்டோவை தான் தேடி எடுத்து அந்த இடத்துல செவத்துல மாட்டுறாரு. அதாவது பையனை திரும்பி போய் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இது மூலியமா நம்மளும் பையனை பார்க்கலான்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. நீ பண்ண உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மைக்கில கட்டி பிடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோனும் திரும்பி வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. மைக்கேல் இந்த இடத்துல இருக்கிறதுனால ப்ரொஃபசர் ஷாக் ஆயிடுறாரு. நீ உடனே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அப்படி கிளம்ப போகும்போது தெரியாம கிளாஸ் அவர் தள்ளி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் கதவை திறந்து இவங்க 2 பேரும் உள்ள கூப்பிட்டுருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா இயற்கையான முறையில சாக போறாங்க, அது எப்படியும் இவரால தடுக்க முடியாதுல்ல, அது வரைக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நம்ம ஜாலியா வெளியெல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீடா பேசுறது அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் கூட நிறைய இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கேரக்டர் நடுவுல வீட்டுக்கு வருவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி சமயத்துல மட்டும் மைக்கேல் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு. இதே மாதிரி நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இறந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மைக்கேல் தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. அந்த பெத்தண்ணா அந்த இடத்துல வச்சு ப்ராப்ளம் பண்ணிட்டான்ல, அதனால இவருக்கு செம்மையா கோவம் வருது. மைக்கேலும் அவனோட இடத்தை கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நைட்டு நேரம் அவனோட பகுதிக்கு வந்து கொளுத்தி விட்டுறாரு. யாரு கொளுத்தினா அப்படின்ற மாதிரி பெத்தண்ணா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எவனா இருந்தாலும் சரி அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் பிரிஞ்சு யாரு என்னன்னு தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, பெத்தண்ணாவோட ஜீப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஜீப்ல ஏறி கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள பெத்தண்ணாவோட நாய் இவரை லாக் பண்ணி பிடிச்சிருது. நீதான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபசர் கொடுக்குற தைரியத்தினால தான் நீ இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்க, அவரை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி பெத்தண்ணா ஆட்களை கூப்பிட்டு கிளம்புறாரு.
இந்த சமயம் தான் இந்த இடத்துல அந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை அந்த டைம் டிராவல் மிஷின்ல அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. பெத்தனாவும் வீட்டுக்கிட்ட வந்து சவுண்ட கொடுத்துட்டு இருக்காரு. அப்பா வெளியே போய் பார்க்கவா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. அவனுங்க கொஞ்ச நேரத்துல கத்திட்டு போயிடுவாங்கம்மா, நீ ஆரம்பி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவனுங்க செம்ம கோவத்துல வந்திருக்காங்கல்ல, ப்ரொஃபசர் வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. ப்ரொஃபசர் வெளியே வரமாட்டாரு. இதனால பெத்தனா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வீட்டையே கொளுத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் வேகமா பக்கத்துல வந்து கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்டிங்கே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறாங்க. இப்ப வெளியே வந்து பெத்தனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ அங்க இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எது ஹீரோ உள்ள இருக்கானா? ஹீரோ எங்க கண்ட்ரோல்ல இருக்கான்? யார்கிட்ட கதை விடுற? உன் அப்பனை வெளியே கூப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை போட்டு அடிக்கிறாரு. இவங்க ஃபார்முலா சம்பந்தப்பட்ட பேப்பர்லாம் இங்கேதான் இருக்கும். இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பேப்பரையாவது எப்படியாவது வெளியே போட்டணும் அப்படின்ற மாதிரி பின்வழியா வெளியே தூக்கி போட்டுறாரு. அதே சமயம் ஹீரோ மாட்டிருக்காருல, அவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த மிஷின்லாம் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது மைக்கேல் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பெத்தனாவை பின்னாடி இருந்து மண்டிலேயே அடிக்கிறாரு. உள்ள போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள நுழைஞ்சு வந்துடுறாரு. சயின்டிஸ்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சயின்டிஸ்டே எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டாரு. என்ன காப்பாற்ற முடியாது, சீக்கிரமா அங்க இருக்க ஹீரோவை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மிஷினை ஓபன் பண்ணி விட்டுறாரு. மிஷினை ஓபன் பண்ணனால உள்ள இருக்க ஹீரோ தான் வெளியே வராரு. ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் காயப்பட்ட மாதிரி கிடக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வந்துருது. பெத்தனாவால போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் அவரை கொன்ன குற்றத்துக்காக ஹீரோவை உள்ள தள்ளியிருப்பாரு. இதை படிச்சுட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே இது புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மைக்கேல் தப்பிச்சு போயிருப்பாரு. மைக்கேலும் அழுதுட்டு இருக்க ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் மைக்கேலும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்ததை இவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. மைக்கேலை பொறுத்த வரைக்கும் மிஷின் மூலியமா உருவான நபரா இருப்பாரு. சோ அந்த மிஷின்ல இவங்க ஒரு விஷயத்த பண்ண இவர் மறைஞ்சு போயிடுவாரு. மைக்கேல் மறைஞ்சு போனா ஜெயிலே ஹீரோ மாட்டிப்பார்ல, அதனால ஹீரோவை எப்படியாவது அங்க இருந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போடுறாங்க. அவங்க கோர்ட்ல வச்சுதான் இடம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சைத்தன்யா நினைக்கிறாரு. அன்னைக்கு ஹீரோ கிட்ட யாரெல்லாம் இன்டராக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு போலீஸ் கிட்ட கேக்குறாரு. போலீஸும் ஒரு பொண்ணு மட்டும் தான் கொஞ்ச நேரம் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் இருக்கார்ல, பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாத்ரூம் போறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல தான் மைக்கேல் இருக்காரு. ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாங்க. ஹீரோ இடத்துக்கு மைக்கேல் வந்துடுறாரு. சோ மைக்கேல் தான் அந்த இடத்துல அரெஸ்ட் ஆகி இவங்க கூட கிளம்பி போயிருப்பாரு. அதனால தான் ரொம்ப கூலாலாம் மைக்கேல் நடந்திருப்பாரு. திரும்பி அந்த மிஷின்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டா மைக்கேல் இங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாரு. அதே சமயம் இந்த விஷயத்த வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. மைக்கேல் மூலியமா இந்த விஷயத்த எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் மைக்கேல் டைரியில இதை பத்தி எல்லாம் தெளிவா எழுதியிருப்பாரு. இந்த ப்ரொஃபசரை நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஃபார்முலாவெல்லாம் தூக்கி வெளியே போட்டிருப்பாரு. அது மூலியமா தான் இவங்க புது மிஷினை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் ஸ்டார்டிங் ஜெனரேட்டருக்கு ஒரு நபருக்கு காசு தந்தாங்க பாத்தீங்களா, அது மூலியமா தான் இந்த விஷயத்தை இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணோன்னா அவர் ஜெயில இருந்து மறைஞ்சிருவாரு. இதெல்லாம் புரிஞ்சதே இவங்க மூணு பேருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மாதவ் கேக்குறாரு. இல்ல போட்டிருக்க எல்லாமே உண்மைன்னு நம்ம நம்பிட முடியாது, இதெல்லாம் உண்மையான்றதை அவங்க ஏரியாவுக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சைத்தன்யா சொல்றாரு. உண்மைன்னு தெரிஞ்சா பேச வேண்டியவங்க கிட்ட இதை பத்தி பேசணும். ஒருவேளை இந்த டைரியில இருக்க எல்லாமே பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பொய்யா இருக்குன்னு சொன்னா அவன் எப்படி தப்புச்சான்றதை கண்டுபிடிக்கணும், அதான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களோட ஜீப்பை கிராஸ் பண்ண மாதிரி தான் ஆட்டோல அவங்க ரெண்டு பேர் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ஹீரோயினோ ஜெனரேட்டர் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு காசை கொடுத்திருப்பாங்க. பக்கத்திலே தான் ஒரு இடத்த அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ இருக்காரு. ஹீரோவா அந்த ப்ராசஸ பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஜெயில இருக்கவர் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சாதான் எப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலை தேடும் போது இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் பக்கவா பிளான் போட்டு இதை பண்ணிருப்பாங்க. மைக்கேல் செல்லுல இருந்து காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அப்ப கணேஷ் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அதுக்கான காரணத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. மைக்கேலும் இவரும் சேர்ந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மைக்கேல் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எல்லாம் சரியா போச்சுன்னா நான் இங்க இருந்து மறைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எது மறைஞ்சிருவியா, என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் வெளிநாட்டு படத்துல தான் நடக்கும், இங்கெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி கணேஷ் சொல்லிட்டு போயிருப்பாரு. நடந்து போயிட்டு இருக்க கணேஷ சிரிச்சுக்கிட்டே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ சொன்ன மாதிரியே இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டார்ல, அதனால தான் ஸ்டார்டிங்ல கணேஷ் ஷாக் ஆயிருப்பாரு. இதோட நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.